ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டை எப்போவுமே க்ளீனாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டை எப்பவும் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருளெல்லாம் நம்ம கை மறதியாக எங்கேயாவது வச்சுருவோம். அவசரத்தில் தேடும்போது நம்மளுக்கு கிடைக்காது, ரொம்ப டென்ஷன் ஆகும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இந்த சைடில் இருக்கிற ஸ்பேஸை பயன்படுத்தி சின்ன சின்ன முக்கியமான விஷயங்களை எல்லாம் எப்படி ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஹூக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹூக்ஸு, நல்ல வெயிட் தாங்கும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி சைடில் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹூக்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன நல்லா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில சமயம் நம்ம கடைக்கு போகும்போது வீட்டில் இருந்தே பேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவசரத்தில் தேடும்போது கிடைக்காது. நம்ம பை மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் கடையில் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து நம்ம புதுசாக பை வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் பேக்கெல்லாம் வந்து கண்ணில் படுற மாதிரி நம்ம இப்படி மாட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வீட்டில் முக்கியமான பில்லு லெட்டர்லாம் வந்து பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு எங்கேயாவது எடுத்து வைப்போம். ஆனால் நம்மளுக்கு தேவைப்படும் போது எங்கே வச்சோன்னு தெரியாமல் நம்ம தேடிட்டு இருப்போம். அந்த பிரச்சனையை தவிர்க்கறதுக்கும் இந்த ஹுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி பேப்பர் கிளிப் வந்து ஸ்டேஷ்னரியிலலாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறமா ரெஃபர் பண்ண வேண்டிய பில்லு லெட்டர் எல்லாத்தையும் இதில் குத்தி இந்த ஹூக்கில் நம்ம மாட்டி வச்சிடலாம். பில்ஸு லெட்டர் எல்லாம் ஒரே இடத்துல எப்பவும் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். நம்ம ஃப்ரிட்ஜோட இந்த சைடில் மேக்னெட் ஒட்டி இதையெல்லாம் மறைவாக கூட மாட்டி வச்சுக்கலாம். இந்த மேக்னெட்டிக் ஹூக் வந்து நல்லா வெயிட் தாங்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட் கூட நம்ம மாட்டிக்கலாம். இதில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி 2-3 பேஸ்கெட் மாட்டினோம் அப்படின்னா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ மேக்னெட் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெயிட் தாங்கும். நம்ம ஃப்ரிட்ஜு வந்து டைனிங் ரூமில் டைனிங் டேபிள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டாக மாட்டிட்டு சாப்பிடும்போது எடுக்கக்கூடிய ஊறுகாய், ஜாம், சாஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டு. நம்ம ஒரு 3-4 மேக்னெட் சேர்த்து ஒட்டும் போது நல்லா வெயிட் தாங்கும். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பென்னு, பென்சில், கிரையான்ஸ் இதெல்லாம் தேடுறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நம்ம இந்த ஹூக்கை வந்து குழந்தைங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சின்ன சின்ன பேஸ்கெட் வந்து மாட்டி விட்டுக்கலாம். இதில் வந்து பசங்களுக்கு தேவைப்படுற ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதுலேயே போடுற மாதிரி நம்ம ஒரு ஹேபிட் வந்து கொண்டு வந்துக்கலாம். வீடு துடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்ப்ரே மாப் ரிவ்யூ போடுங்க. ஸ்ப்ரே மாப் நல்லா இருக்கா, அதை வாங்கலாமான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்ப்ரே மாப் பற்றி என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ நான் ஷேர் பண்ணிடுறேன். கீழே வீடு துடைக்கிற பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெல்க்ரோவில் ஒட்டியிருப்பாங்க. இதை நம்ம கழட்டி நம்ம வாஷ் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மாட்டிக்கலாம். இந்த ராடில் இருக்கிற ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக நம்மளுக்கு தண்ணி ஸ்ப்ரே ஆகும். நம்ம வந்து தொடச்சிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரே மாப் வந்து ஸ்பாட் கிளீனிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ தரையில் அங்கங்கே அழுக்கு இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ப்ரே மாப்பை நல்லா பயன்படுத்தலாம். ஆனால் வீட்டில் தரையை ஃபுல்லாக பளிச்சுன்னு சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரே மாப் யூஸ் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரே மாப் வந்து இந்த இடுக்குகளுக்குள்ளெல்லாம் விட்டு நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு தடுத்துக்கும். அதனால் உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து போகாது. நம்ம வந்து ஸ்பாட் கிளீனிங்க்கு ஸ்ப்ரே மாப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டீப் கிளீனிங்க்கு ஸ்ப்ரே மாப்பு யூஸ் ஆகாது. இப்போ நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற மாப்பு இல்லை ஸ்பின் மாப்பெல்லாம் வந்து உள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்ப்ரே மாப் வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது.
அது மட்டும் இல்லை, ஹேண்டிலில் வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்தும் போது இது வந்து ரிப்பேர் ஆயிரும், இது லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்மளால் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி துடைக்க முடியாது. ஸோ அதுவும் வந்து ஒரு ட்ராபேக்கு. இப்போ நம்ம நிறைய காசு செலவு பண்ணி நல்லா பிராண்டடாக வாங்கினோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு அந்த ஸ்ப்ரே மாப் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியில் ஒரு 700-800 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்ப்ரே மாப்பில் இந்த 2 ட்ராபேக் இருக்குது. ரிவ்யூ கேட்டவங்களுக்காக நான் என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் கரப்பாம்பூச்சி ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து கரப்பாம்பூச்சி நம்ம கேபினெட்லலாம் தங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டில் என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கரப்பாம்பூச்சி வந்து எப்போவுமே நைட்டு தான் ஆக்டிவாக இருக்கும், டே டைம்லலாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ நைட்டு வந்து முக்கியமாக இந்த ட்ரெயின் பைப் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ட்ரெயின் பைப்பெல்லாம் வந்து கவர் பண்ணணும். அதே சமயம் தண்ணியும் வந்து ட்ரெயின் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சிலிக்கான் ட்ரெயின் கவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு தின்னான சிலிக்கான் ஷீட்டு தான். தண்ணி போகிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரி சக்ஷன் கேப்ஸ் வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம ட்ரெயினை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறத நம்ம தவிர்த்தரலாம். தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிடுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபில்ட்ரு மாதிரி, முடியெல்லாம் போய் சிக்கி அடைப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபில்டரு. ஆனால் இது வந்து கரப்பாம்பூச்சி ப்ராப்ளமை தவிர்க்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் அவுட்லெட் பைப்பு, வாஷ் பேஸனோட அவுட்லெட் பைப்பெல்லாம் சில சமயம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக கேப் இருக்கும். இந்த கேப் வழியாகவும் கரப்பாம்பூச்சி வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராயிரும். அதை தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் கேப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து அந்த ஹோலில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பைப்பை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேப்பெல்லாம் சுற்றியும் கவர் ஆயிரும். இப்போ வந்து கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வரதை நம்ம தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கபோர்டில் நம்ம துணிகளை எல்லாம் என்னதான் கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சாலும் அது கொஞ்ச நாள்லேயே வந்து மெஸ்ஸியாக ஆயிரும். நம்ம எடுக்க துணியெல்லாம் களைஞ்சு நம்ம கபோர்டை திறக்கும்போது ஒரு மலை மாதிரி உருண்டுட்டு வந்து நம்ம மேலே விழுகும். அந்த மாதிரி களைஞ்சு போயிடும். கபோர்டில் நம்ம துணிகளை எல்லாம் களையாமல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நான் நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி வேஸ்ட் பொருட்களை வச்சு நம்ம கபோர்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆர்கனைசர் செய்கிறது அப்படின்னு நிறைய ஐடியாஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஏதாவது ரெடிமேட் ஆர்கனைசர் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் இப்போ ரீசெண்டாக இந்த கபோர்டு ஆர்கனைசர் வாங்கினேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபோல்டபுள் ஆர்கனைசர், 2 பீஸாக வரும். இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த பீஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நல்ல ஸ்டர்டியான ஆர்கனைசராக இருக்குது. நல்ல ஸ்டர்டியான ஆர்கனைசர். அந்த ஃபேப்ரிக்கு ஸ்டிச் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த 3 ஆர்கனைசரும் ஒரு செட்டாக நான் வாங்கினேன். இதை வந்து நம்ம கபோர்டில் வச்சுட்டு நம்ம துணியெல்லாம் ஃபைல் சிஸ்டமில் ஒன்று பின்னாடி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன சாய்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே பார்த்து யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரம் களைஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வீட்டில் டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி தான். பசங்க வந்து துணியை கழட்டுற இடத்துலையே அங்கங்கே போட்டுருவாங்க. துணியிலேருந்து வெளியில் குதிச்சு ஓடிடுவாங்க. அது ரவுண்டாக அப்படியே தரையில் கிடக்கும். அதையெல்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆகும். சில சமயம் நம்ம வீட்டில் இருக்கவங்க துவைக்கிற துணியெல்லாம் லாண்ட்ரி பாஸ்கெட்டில் போடாமல் சேர் மேலே டேபிள் மேலே அப்படி போட்டு வச்சுருக்கும் போது வீடே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அந்த ஒரு ஹேபிட்டை நம்ம மாற்றிக்கிட்டாலே வீடை க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். நம்ம ஒரு முறை யூஸ் பண்ண துணியை மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து மறக்காமல் இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கரெல்லாம் அடித்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஆணி அடிக்காமையே நம்ம ஹேங்கர் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் ஆணியில் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஒருவேளை ஆணி அடிக்க முடியாது அப்படின்னா இது கூடவே வந்து மேஜிக் ஸ்டிக்கர்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டிக்கரை பயன்படுத்தியும் நம்ம வந்து மாட்டிக்கலாம்.
நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நிறைய வருஷமாக பயன்படுத்திகிட்ருக்கேன். இதை இந்த மாதிரி செவுத்தில் ஒட்டிட்டு நம்ம இந்த ஹேங்கரை இதில் மாட்டிக்கலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு துணி மாட்டுறதுக்கு ஒரு ஹேங்கர் கிடச்சிரும். இதில் நம்ம துணி, நம்ம ஹேண்ட்பேக்கு அதெல்லாம் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண துணியை டேக்கிள் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குட்டி பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க துணி மாற்றுற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் செட் பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் பாஸ்கெட்டு. இதை நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இதை மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி கூட நம்ம மாட்டிக்கலாம். துணி மாற்றும் போது அழுக்கு துணியை இந்த பாஸ்கெட்டில் தான் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா குட்டி பசங்களும் ஈஸியாக பழகிக்குவாங்க. முடிஞ்ச வர அவங்களுடைய ஹைட்டில் நம்ம மாட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. இந்த பாஸ்கெட்டை பசங்களுக்கு டாய் ஸ்டோரேஜாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த எல்லோ கிளாஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் பசங்களை ஹாபி கிளாஸ் அட்டென்ட் பண்ண வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.